அருமையான பிள்ளையே, இன்றைக்கு ஆகார், இந்த உலகத்தில் எத்தனை ஆகார்கள் இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன், இந்த சமுதாயத்தில் யாருமே நம்மளை பார்க்கவில்லை, உதவி செய்ய நாதி இல்லை, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை பார்க்கிற ஒருவர் உண்டு. அவருடைய ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். உனக்கான ஒரு ஊற்றை அவர் என்ன பண்ணுவார், உன் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வழியை திறப்பார். உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆகாரை நினைவு கூர்ந்தார். தன் புருஷன் நினைவு கூறல, தன்னுடைய எஜமானத்தை நினைவு கூறல. ஐயோ, நான் தானே வேலை செஞ்சுட்டு இருந்த, அவளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கல. ஆனால் என் தேவன் நினைவு கூர்ந்தார். அவருடைய சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே பழத்திருக்கும்படி செய்திருக்கிறார். இஸ்மவேலின் சந்ததி யாருங்க? இஸ்மவேல் சந்ததி யாரு? முஸ்லிம்ஸ். ஹல்லேலூயா. அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிதான் இல்லையா? இன்னைக்கு பூமி எங்க எந்த கலையாந்தரத்திற்கு போனாலும் அவர்கள் எப்படி இருக்காங்க? பலத்த ஜாதியா இருக்காங்க. ஏன்? அன்றைக்கு ஆண்டவர் ஆகாருக்கு ப்ராமிஸ் பண்ணார், இன்றைக்கு வரைக்கும் அதை உறுதிப்படுத்தி கொண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே இருக்கிற அத்தனை நற்காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். நம்மளை காட்டில அவங்க நல்ல பக்தியா இருக்காங்க. ஹல்லேலூயா.